அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான பீக்கங்காய் வச்சு சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்துக்கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்க விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு சாம்பாருக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வந்து நான் 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துடலாம். நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து புளி ஊற்ற மாட்டோம். அதுதான் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் க்ளீன் பண்ணி நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீக்கங்காய் சேர்த்துடலாம். பீக்கங்காய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதங்க விடலாம். பீக்கங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டோமாக்கும் நமக்கு வந்து அதை கரைஞ்சிரும். அதுதான் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நாட்டு பீக்கங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கம்பெனி பீக்கங்காய் தான். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்க விடலாம். இப்போ கொஞ்சம் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தக்கன சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா பீக்கங்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம பருப்பு ஊற்றினப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மாட்டோம். அதனால் பீக்கங்காய் வேகட்டும். இப்போ பார்க்கலாம் பீக்கங்காய் வெந்துருச்சாண்டு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். இப்போ கொஞ்சம் நான் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கனால சரியாக வேகலை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பீக்கங்காய் வந்துருச்சு பாருங்களேன். அப்போ வந்து நமக்கு பச்சையாக தெரிஞ்சது இருந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பை வந்து குக்கரில் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு வெறும் பருப்பு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. நமக்கு ஆல்ரெடியே பீக்கங்காய் வெந்தனால ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், நமக்கு பீக்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிரும். குயிக்கான டயத்துலேயே பீக்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா முழுசாக இப்படி தான் போடணும். அப்போ தான் நம்ம 5 நிமிஷம் கொதிக்கும் போது வந்து நல்லாயிருக்கும். பருப்பு கரைஞ்சும் பீக்கங்காயோட சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். கொதிக்கட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பவுலில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே சூப்பரான டேஸ்டியான பீக்கங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.